அப்போஸ்தல நடவடிக்கை ஆக்ட் chapitre 10 10வது அதிகாரம் 1-4 வசனம். இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் சிசேரியா பட்டணத்திலே இருந்தான். போதும் மிஸ்டர். இங்கே இத்தாலியா பட்டாளம். அப்போ இத்தாலியா பட்டாளம், அந்த பட்டாளம் எடுத்து போர் சேவகரின் கூட்டம், அதான் பட்டாளம்னுவாங்க. அப்போ அந்த பட்டாளத்தின் பெயர் இத்தாலியா. அப்போ இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதி, 100 பேருக்கு ஒரு தலைவன் கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் சிசேரியா பட்டணத்தில் இருந்தார். சிசாரின்னு போட்டுக்குது ஃப்ரான்ஸில். அப்போ அந்த பட்டணத்தில் அவர் இருந்தார். அந்த பட்டணத்தில் பிலிப் முத அங்கே போய் சுவிசேஷம், அங்கே தான் பிலிப் யார், சுவிசேஷகர் பிலிப். ஆண்டவர் இயேசு கூட அந்த பிலிப் கிடையாது, சுவிசேஷகர் பிலிப். அவருக்கு 2 பிள்ளைங்க பெண்ணுங்கள் இருந்தாங்க, தீர்க்கதரிசி. அவங்க போய் இந்த இங்கே சிசேரியா பட்டணத்தில் அவர் ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறாரு. அங்கே நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதில் இந்த கொர்நேலியு இந்த வார்த்தையை கேட்டிருப்பார். ஏன்னா அவர் வார்த்தையை கேட்காம அடுத்த வசனம் சொல்லுது, அவர் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரோடும் தேவனுக்கு பயந்தவரமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இவர் ஒரு ரோமர் ஆட்சியில் இருக்கிற தலைவர். யார் இவர்? அதிபதி. அப்போ இவருக்கு இந்த ரோமர் ஆட்சியில் இருக்கிறவருக்கு யூத கலாச்சாரம் தெரியாது. அவருக்கு தேவபக்தி உள்ளவன் தெரியாது, 2வது தேவனை தேடுகிற வழி தெரியாது. தர்மம் செஞ்சுருப்பாங்க, ஆனால் தேவனை தேடுகிற உண்மை உள்ள தேவனை ஆராதிக்கிற வழி தெரிஞ்சிருக்காது. அப்போ இங்கே யூத ஜனங்கள் அங்கே இருந்தபடினால் அவருக்கு ஏதோ இந்த யூத மதத்தின் சம்பந்தமாய் சில தேவனை ஆராதிக்கிற அந்த தேவனுடைய அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சில காரியம். முதலாவது ஜெபம் பண்ணுறவராக இருக்கிறாரு, அதே நேரத்தில் தேவனுக்கு பயந்து தன் குடும்பத்தை நடத்துகிறவராக இருக்கிறாரு, அதே நேரத்தில் தான தர்மங்கள் ஜனங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இது நியாயப்பிரமாணத்தில் சில சட்டங்கள் தேவன் கொடுத்த சட்டத்தில் இருக்குது, 2 காரியமே. அப்போ அவர் அந்த பயத்தோடு அந்த சிசேரியான் பட்டத்தில் இருக்கிறார். இருந்தபோது அவருக்கு இந்த நல்ல காரியங்களை தேவனுக்காக செய்கிறார். தேவனை தேடுகிற இருதயம், ஜெபம் பண்ணுகிற இருதயம், எப்போதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ண. இவருக்கும் அந்தோடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்படுகிற காரியம் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அவர் உள்ளத்தில் இந்த தேவனுடைய காரியத்தை வந்துக்குது, அவருக்குள்ளே இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 8வது அதிகாரத்தில் 40வது வசனம் படிங்க, கடைசி வசனம். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி சிசேரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களையும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். சகல பட்டணம் சிசேரியா வர வரைக்கும். ஏன் சிசேரியாவுக்கு வர என்ன சொன்னார்னா, அங்கே தான் பிலிப் வாடுறாரு. அங்கே தான் ஒரு குடும்பம், 2 பெண்ணுங்க, தீர்க்கதரிசி பெண்ணுங்க அங்கே இருக்குதுன்னு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லுது. அப்போ அங்கே இருந்தபடினா அவர் ஏற்கனவே அங்கே தேவ வார்த்தை சொல்லியிருப்பார். அநேக பேர் ஆண்டவர் வார்த்தையை கேட்டிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் இப்போ கொர்நேலியு இங்கே அவர் தேவ பக்தி உள்ளவரும் தேவனை தேடுகிறவரமாய், அதே நேரத்தில் தான தர்மம் செய்கிறவரும் எப்போது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆனால் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புறஜாதியார். ரோமர் ஆட்சியில் ஒரு தளபதியாக, ஒரு தலைவனாக இருக்கிறவர் புறஜாதியார். தேவனை அறியாத, உண்மை உள்ள தேவனை அறியாத இவர், ஆனால் தேவனை அறிஞ்சு கொள்ளணும்ன்ட்டு அவருக்கு இந்த ரோமர் அந்த ரோமர் சட்ட அந்த வழிமுறையிலேருந்து விலகி இவருக்கு ஒரு நல்ல இருதயம் தேவனை தேடணும் வந்தது. அப்போ இங்கே அவர் புறஜாதியாக இருந்தாலும் அவருக்குள்ள தேவனை தேடுகிற மாத்திரம் இல்லை, ஜெபம் பண்ணணும். பாருங்கள், அது நிமித்தம் அவர் பின்னால் ஒரு தேவ காரியங்களை பார்க்குறாரு. தேவ காரியங்களை என்ன செய்கிறாரு? அதாவது ஜெபம் எடுத்து இப்போ நம்ம ஒரு உங்களுக்கு போன டீமுக்கு கூட சொன்னேன், ஜெபத்தில் ஒரு 5-6 முறைகளை சொன்னேன் இல்லையா? ஜெபம் போவோம், கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். ஜெபம் போவோம், கர்த்தர் பதில் கொடுப்பார். ஜெபம் போவோம், காலங்கள் காத்திருப்பார். ஜெபம் போவோம்,
நம்மளை உருவாக்குறதுக்காக சில காரியங்களை தேவன் செய்வார். ஜெபம் போவோம், அந்த ஜெபத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கும்போது சிச்சியை கொண்டு வந்து நம்ம நடத்தினே வருவார். கரெக்டான நேரத்தில் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். போன முறை உங்களுக்கு சொன்னேன். அப்போ இங்கே ஜெபத்துக்கு இங்கே கொர்நேலியு அவர் செய்கிறது பாருங்கள். தேவனுக்கு பிரியமாக நடக்கிறாரு, தான தர்மம் செய்கிறாரு, அதே நேரத்தில் என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ணுற பக்தி உள்ளவராக, தேவனுக்கு பக்தி உள்ளவராக பயந்து நடக்கிற மனுஷனாகிறார். இப்போ இது தேவனுக்கு உடனே அவர் ஜெபம் பண்ணின உடனே பதில் வரல. ஜெபம் பண்ண உடனே தேவ பக்தி மனுஷனா ஆகலை. ஜெபம் பண்ண உடனே அவர் கர்த்தருக்கு வைராக்கியம் கொண்டு இப்படி தான் நடக்கணும், என் குடும்பத்தை நடக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் செய்யலை, ஜெபம் பண்ணினே இருக்கிறாரு. அப்போ இந்த முதலாவது தேவ தூதர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க தேவ தூதர் 3ஆவது வசனம் படிங்க. 10:3 பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே 9ஆம் மணி நேரம். 9ஆம் மணி நேரம்னா பிற்பகல் 3 மணி நேரம். இதில் இது யூதர்களுடைய ஜெப நேரம். இங்கே பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டார். பாருங்க, தரிசனங்க. ஒரு புறஜாதியார், கர்த்தருக்குள்ளே இத்தனை வருஷமாக இருக்கிறோம், நம்மளே தரிசனம் பார்க்க மாட்டோம். ஒரு புறஜாதி, தேவனை அறியாதவர், தேவனை இல்லையா, தேவனை தேடுகிற அந்த உள்ளங்குது பாருங்க, உண்மையான உள்ளம். அப்போ தேவனுக்கு பிரியமான தான தர்மம் செய்கிறாரு, ஒரு பக்கம் தேவ பக்தி, தேவனை தேடுறாரு, தேவ பயத்தோடு இருக்கிறாரு. ஆனால் இவர் அந்நிய மனுஷன். அப்போ இந்த ஜெபம் நிறுத்து பாருங்க, ஜெபம் நிறுத்து முதலாவது ஜெபம் பண்ணுது, ஜெபம் போயின்னு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே ஜெபம் கர்த்தர்கிட்ட போகல, பதில் வரல இன்னும். அப்போ கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்குறாரு. அங்கேருந்து பதில் கொடுக்கும். அவர் இன்னைக்கு ஜெபிக்கிறோம், நாளைக்கு ஜெபிக்கிறோம், மறுநாள் ஜெபிக்கிறோம், 1 வாரம் ஜெபிக்கிறோம், 2 வாரம் ஜெபிக்கிறோம். ஜெபம் போயின்னு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் ஒரு நாள் ஜெபிச்சவங்க நேராக போகல. எப்போ போவோம்? அது நீங்கள் உண்மையாக கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்கும்போது தான். நீங்கள் ஒரு நேரத்தை ஜெபிக்கும் போது சொல்ல தான தர்மம் செய்யும் போது, கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும்போது, அப்போ தான் ஜெபம் நேராக போவோம். அது வரைக்கும் அந்த ஜெபம் போயின்னு இருக்கும். கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் உடனே கொடுக்க மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதிலுக்கு அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினே வருவார். நீங்கள் போகும், நம்ம போகிறோம், அவரும் இறங்குவார், நம்ம போவோம், இறங்குவார். ஒரு நாள் நம்ம முழுமையாய் கர்த்தர் நல்லா நம்மளை அறிஞ்சிட்டாருன்னா, நீங்கள் போய் ஜெபம் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பதில் கொடுக்குறது ரெடியாக இருப்பார். அதே நேரத்தில் நீங்கள் போய் ஜெபம் பண்ணும்போது உங்கள் தெய்வீக வல்லமை, தேவ பிரசன்னம் உங்களை என்ன செய்யும், அப்படியே சூழ்ந்து இருக்கிறது நீங்கள் உணர முடியும். அந்த அளவுக்கு அது போகணும், ஜெபம் கேட்கப்படணும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம உடனே பதில் வராது தான். ஆனால் அந்த அளவுக்கு ஆயத்தப்படும் போது பதில் உடனே வரும். அப்போ ஜெபத்தோட இப்போ கொர்நேலியு டக்குன்னு இன்னைக்கு ஜெபிச்சுட்டு உடனே நான் சாயந்தரமே பதில் வரணும், நாளைக்கு காலையில் பதில் வரணும்னு நினைக்கல. பல வருஷமாக ஜெபம் பண்ணுறாரு அவர். அப்போ அந்த ஜெபத்தினுடைய காரியம், அவர் தன் குடும்பத்தை நடத்துகிறாரு, 2வது தேவனுக்கு பயப்படுறாரு, ஜனங்க கஷ்டப்படுற ஜனங்க தான தர்மம் செய்கிறாரு. அப்போ பிரமாணத்தில் எழுதியிருக்கிற காரியம் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறாரு. தேவன் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு நாள் வரும்போது பதில் தேவதூதரை அவருக்கு தரிசனமாகி பதில் கொடுக்குறாரு. என்ன பதில் கொடுக்குறாரு? 4ஆவது வசனம் படிங்க. அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டி இருக்கிறது. சந்நிதியில் எட்டு என்ன சொல்றாரு? உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக. அப்போ இந்த ஜெபங்களும் தர்மங்களும் நியாயப்பிரமாணத்தில் நம்ம செய்ய வேண்டியது. நியாயப்பிரமாணத்தை எழுதிக்கிற பிரமாணத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியமும் செய்யக்கூடாத காரியமும் இருக்குது. அதில் செய்யக்கூடியதை இங்கே சொல்கிறாரு. உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டினது. இப்போ எட்டின உடனே கர்த்தர் அதுக்கு உடனே பதில் கொடுக்க தேவதூதர் வரார். தேவதூதரை அந்த தரிசனத்தில் அவரை வெளிப்படுறார். அவர் ஜெபத்தில் தரிசனத்தில் அவரை பார்க்குறார். இப்போது இந்த தேவனுக்கு எட்டினதுன்னு சொல்லும்போது கொர்நேலியுவுக்கு பதில் உடனே வரல, பின்னால் வந்துச்சு. ஆனால் தேவனுக்கு நினைப்பூட்டுதல் எடுத்து இந்த ஜெபத்தில் மாத்திரம் ஒருத்தன் நினைத்து பார்க்க முடியாது. தேவன் எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். அதுதான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே ஜெபிக்கிறோம், தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு, நினைப்பூட்டி ஒரு பதில் கொடுக்குறாரு. ஒரு தவறு செஞ்சாலும் அதை தேவன் நினைப்பூட்டுவார்.
அதுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் பாருங்கள். 19, 20, 22 படி. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை ம் நிறைவேற்றும்படியாய் ம் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் ம் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து ம் கர்த்தருடைய வழியை காத்து நடுவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தரோட நம்பிக்கை பாருங்க. என்ன சொல்றாரு? அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போ கர்த்தருடைய நம்பிக்கை என்ன இருக்குது? ஆபிரகாம் மேல விசுவாசமா இருக்கிறார், தேவன் மேல. எல்லா சூழ்நிலை கர்த்தர் நடத்தின விதத்தை பார்க்கிறாரு. ஆனா அவருடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. இப்படியா அவனோட பிள்ளைங்களை என்னை சொல்லி நடத்துவான், பின்னால அந்த பிள்ளைகளாம் எனக்குன்னு வாழும். அது கர்த்தருடைய நினைவா இருக்குது. ஆபிரகாம் சந்ததி இப்படியா வாரோன்னு சொல்றாரு. சொல்லிட்டு பின்பு கர்த்தர் படிங்க 20வது வசனம். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்போ பாருங்க என்ன சொல்றாரு? பாவம் மிகவும் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினால் அவைகள் பாவம் மிகவும் கொடிதா இருக்குது. அப்போ இங்க பார்த்தோம், கொர்நேலியு ஜெபம் பண்றாரு, ஜெபம் போகுது. ஒரு நாள் தேவதூதன் பதில் கொடுக்குறாங்க. இங்க யாரும் ஜெபிக்கல இல்ல, யாரும் அங்க கொண்டே தேடல. ஆனா கொடிதான பாவம் போகுது. கர்த்தர் அதை பார்க்கிறாரு அங்க இருந்து. இங்க யாரும் ஜெபம் பண்ணு சொல்லல பாருங்க. அப்ப பார்த்து சொல்றாரு, நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்த எட்டின அதன் கூக்குரல் படி அவர்களே செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று நான் பார்த்து அறிவேன். பார்த்தீங்களா? இங்கேயும் ஒரு கூக்குரல். என்ன கூக்குரல்? பாவத்தின் கூக்குரல். ஒரு கூட்டம் ஜனம் உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பாவத்தின் வாழ்க்கை வாழுது. இந்த கூக்குரல் ஜனத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆனா அங்க கொர்நேலியு ஜெபம் பண்றாரு, அந்த கூக்குரலை கேட்டார் கர்த்தர். பார்த்தீங்களா? இது பாவத்து நிமித்தம் அந்த கூக்குரல். இதையும் கர்த்தர் பார்க்கிறாரு. அங்க தேவ பயத்தோடு ஜெபிக்கிற ஒரு மனுஷன கூக்குரலையும் கர்த்தர் கேட்கிறார். அப்ப எல்லாத்தையும் கர்த்தர் கண்டிப்பா கேட்பார். அதனால அவர் சொல்லப்பார். அப்பொழுது அப்படிங்க தொடர்ந்து 22வது வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். பாருங்க, பிரான்சில் என்ன போட்டுக்குதுன்னா, இங்க வேதம் பொழுது ஆபிரகாமும் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அதுல இன்னொரு விளக்கத்தில் சொல்லப்படுது, ஆபிரகாமுக்கு முன்பாக கர்த்தர் நின்று கொண்டிருந்தார். ஏன் நின்று கொண்டிருந்தார்னா, இங்க மேல வசனம் சொல்லுது, நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அவரோட உள்ளத்தை, ஆபிரகாமின் உள்ளத்தை தேவன் அறிந்தபடினால் இப்போ இந்த இடத்துல ஆபிரகாம் இன்னும் சொல்ல வரான். என்ன சொல்ல போறான்? அடுத்த வசனம் சொல்றாரு. தொடர்ந்து ஆபிரகாம் தேவன்கிட்ட சொல்றாரு. அப்போ இங்க வேதம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, ஆபிரகாமும் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆனா கர்த்தரோ அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் நின்று இருந்தாராம். இன்னும் அடுத்தவன் சொல்ல போறான் ஆபிரகாம். ஏன்னா என் இருதயத்துப்படி அவன் செய்வான். பாருங்க, அத எதனால தேவனுக்கு பயப்படுற பயம் நடக்க பார்த்து எப்படி கர்த்தர் நிற்கிறார் பாருங்க. எப்படி வேதத்துல பார்க்கிறோம், ஸ்தேவான் இறந்து ஜெபம் பண்ணும்போது இல்லை, கர்த்தர் பரலோகத்திலேருந்து நிற்கிறத பார்த்தாரு. தேவ தூதரத்தில் மத்தியில் பரலோகத்தில் தேவனும் வலது பரிசை வீட்டு இருக்கிறான்னு சொல்றாரு பாருங்க. அப்போ எதுக்கு? அப்போ இங்கே ஒரு கணம் வர பார்த்து ஆபிரகாமுக்கு கர்த்தர் நிற்கிறாருன்னு சொல்லுது வேதம். அப்போ எதுனா, அவன் நீதிமான உத்தமான தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு நடக்கும்போது அப்படி ஒரு கிரியை வைது. கொர்நேலியுவுக்கு பதில் எதுக்கு வந்துச்சு? உத்தமான தேவனுக்கு பயப்படுற பயமா தர்மம் செய்து ஜனங்களை முடியாதவங்களுக்கு கஷ்டம் அந்த தர்மம் செய்யும் போது கர்த்தர் என்ன செய்றாரு? பிரமாணத்தில் எழுதிக்கிற காரியங்களை செய்கிறாரு. அதான் பாருங்களேன், வாழ்க்கையில் நம்ம வேத வசனம் நம்மள என்ன செய்யும்? நடத்தும். வேத வசனம் நடத்தும். நான் அபிஷேகம் பட்டுட்டேன், அபிஷேகம் நடத்தும். எப்போதும் அபிஷேகம் நடத்தாது. நீங்கள் எப்போ அபிஷேகம் நடத்தப்படும்னா, நீங்கள் அபிஷேகத்தில் நடத்தப்பட ஆவியானவர்கள் உங்களை விட்டு கொடுக்கும் போது தான் ஆவியானவர் உங்களுக்கு மேலே கிரியை செய்வார். அது வர நமக்குள்ள தேவ வசனத்துக்கு பயந்து நடக்கிறோம் பாருங்க, அதுதான் நம்மளுக்குள்ள கிரியை செய்யும். வசனம் அப்படி சொல்லுது, அப்படி செய்யக்கூடாதுன்னு. இப்போ பிள்ளைங்க எடுத்துங்க, படிக்கிறாங்க. இப்போ படித்தது நிமித்தம் அவங்க ஒரு நாள் வரும்போது
இப்படி சொல்லி கொடுத்தாங்கல்ல, அப்போ இந்த இதுக்கு இப்படி தான் நம்ம செய்யணும், இந்த இதுக்கு அவங்களுக்கு சிந்தனை வரும் இல்லையா? ஏன்னா அது படிப்பு கற்றுக் கொடுத்தது நிமித்தம். வேதத்தில் அதே போல் எழுதிக்கிற வார்த்தை நம்ம கடைபிடிச்சு நடக்கணும்னு அது பயத்தோடு பார்க்கும்போது அந்த வசனம் டக்குன்னு நம்மளுக்கு எடுத்துக்காட்டும். எழுதியிருக்குது பார்த்தேன்னா எப்போதும் ஆவியானவர் நம்மளுக்கு கிரியை செய்வார்னு சொல்ல முடியாது. எப்போ ஆவியானவர் நம்மளுக்குள்ள கிரியை செய்வார்னா, ஆவியானவர் கிரியை செய்ய நம்ம விடும்போது தான் கிரியை செய்வார். நம்ம இது ஆவியானவர் கூட நம்ம இணைஞ்சு நம்ம ஆத்மா ஆவியும் சரீரமும் கொடுக்கும் போது தான் நம்மளை அதிகாரம் எடுத்து கிரியை செய்ய ஆரம்பிப்பார். புரியுதுங்களா? அப்போ நம்மளுக்கு எது அதிகமாக தேவை? வார்த்தை தேவை. இதுதான் நம்ம நடத்தும். ஏன்னா நம்ம எந்த நேரம் ஆவியில் நடக்கிறோம், எந்த நேரம் நம்ம பார்த்து ஆவியில் பேசினுக்கிறோம் இல்லையே. ஆவி நிறுத்து கொஞ்ச நேரத்தில் தான். இப்போ ஆண்டவர் ஆலயத்துக்கு வரோம், ஆராதிக்கிறோம், தேவ பிரசனம் வருது, டக்குன்னு ஒரு வெளிப்பாடு வருது, ஏதோ காரியம் நடக்குது ஆவியில் செயல்படும் போது. அப்புறம் ஜெபம் பண்ணும்போது வீட்டில் நடத்தும். எந்த நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆனால் எந்த நேரம் வேறு என்ன செய்கிறோம்? வெளியே போகிறோம், கோர்ஸ் பண்ணுறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், இல்லை நம்ம அதிகமான வெளி காரியம் நிறைய செய்கிறோம். அப்போ இதனால் ஆவியில் நடத்தப்படல. நம்ம சரீரத்துக்கு என்ன தேவையோ, என்ன நம்ம ஆத்மாவுக்கு தேவையோ, என்ன நமக்கு தேவையோ அதுதான் அதிகமாக செய்கிறோம். அப்போ இந்த செய்யும்போது இந்த வசனம் நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஒரு வழி தவறாக போகும்போது இந்த வசனம் தான் எடுத்து நம்மளுக்குள்ளே பேசும். அத்தம் ஜாக்கிரதை, எதுக்கு இது பார்த்து. அப்போ வசனத்தை நமக்குள்ளே வச்சா தான் கிரியை செய்யும். வசனம் இல்லைன்னா என்ன செய்வோம்? நம்ம இஷ்டத்தைப்படி நடப்போம். அதான் ஆபிரகாம் தேவனுக்கு பயத்தோடு நடந்த பண்ண தேவன் சொல்கிறாரு, இவனுடைய சந்ததிக்கு என்னை பற்றி சொல்லுவான், என்னோட வார்த்தை அவன் சொல்லி கொடுத்து நடத்துவான். சொல்லிட்டு அவன் திரும்பவும் என்ன சொல்ல விரும்புகிறாரு சொல்லி நிற்கிறார். கர்த்தர் இங்கே இருக்கிறார். ஆபிரகாமுக்கு பின்ன கர்த்தர் முன்பாக நின்று கொண்டு இருந்தான். ஆனால் வேதம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு முன்னாடி நிற்கிறாராம். என்ன அடுத்து சொல்ல போறான் சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து படிங்க. 24 வசனம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? போதும் சார். இப்போ தொடர்ந்து இதில் 50, 20, 45, 30, 20, கடைசியில் 10ன்னு வருது. இப்போ இங்கே யாருக்கு ஆபிரகாம் ஜெபம் பண்ணுறாருன்னா, அவருக்கு ஜெபம் பண்ணல, லோத்துக்கு. லோத்து என்ன செஞ்சார்? கண்ணில் பார்த்தாரு, பச்சை பச்சைன்னு இருக்குது, இங்கே எல்லாமே நல்லா இருக்குது, சரி அதான் நம்மளுக்கு தேவைன்னு போயிட்டார். ஆனால் போன இடத்துல சோதம் குமாரா மோசமாக இருக்குது, அவருக்கு அதை பார்க்கல. அவர் பச்சை அங்கேருந்து போயிட்டார். ஆனாலும் தேவனோட மனுஷன் ஆபிரகாம் தேவனை தேடின பண்ண அந்த ஆசை இல்லை. ஆபிரகாம் சொல்கிறாரு, நீங்கள் இதை படிங்க, திரும்பி இங்கே பாருங்கள். ஆபிரகாம் ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் 8-9 படிங்க சிஸ்டர். ஆபிரகாம் லோத்து நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்னு இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமாரையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. போதும் சார். எப்படி பார்த்தார் பாருங்க. அவர் தேவனுடைய மனுஷன். அவர் சொல்றாரு, உனக்கு எனக்கு பிரச்சனை வேணாம், நீ இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போறான், நீ அந்த பக்கம் போனா இந்த பக்கம் போறான். அப்போ இவரோட சிந்தனை எப்படி இருக்குது? இவர் என்ன பார்க்குற? லோத்து பச்சை இருக்குது, நம்ம நம்மளுக்கு நல்ல என்னெல்லாம் தேவை அங்கே இருக்குது, ஆனால் அது பாவம் இருந்த பூமியாக இருக்குது. அப்போ அவர் என்ன செய்றாரு? அங்கே போய் லோத்து வாடுறாரு. ஆனால் தேவன் அந்த சோதாம் கோமரை அழிப்பதற்கு அவர் என்ன செஞ்சார்? திட்டம் போடுறாரு. அப்போ இங்கே திட்டம் போடும்போது இங்கே ஆபிரகாம் தேவன்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இந்த 18வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? பட்டணத்துக்குள்ள ஒரு 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள்ளும் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை யாரை கேட்குறாரு? லோத்து மாட்டின்னுக்கிறாரு. அங்கே லோத்து காப்பாற்றுவீங்களா நேராக கேட்காத லோத்துக்காக ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணுறாரு. ஆண்டவரே, என் சகோதரன் மாட்டின்னு இருக்கிறான், அங்கே அப்படியா இருக்குது, அவனை நீ காப்பாற்றுவீங்களா? அவன் கடகன்னா செஞ்சிட்டான், கண்ணுக்கு என்ன நல்லா பார்க்கறதுக்கு இதாக இருந்துச்சோ அதை பார்க்க போயிட்டான். ஆபிரகாம் தான் லோத்தை ஆசீர்வதிச்சார். லோத்துக்கு ஆபிரகாமுக்கு எந்த அளவு கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அதான் வேதம் சொல்லுது. 2 பேருக்கும் அந்த அளவுக்கு ஆசீர்வாத தேவன் பூமி 10வது அளவு கொடுத்துறாருன்னு வேதம் சொல்லிச்சாங்க. அப்போ எல்லாமே கொடுத்து இங்கே
ஆபிரகாமும் தேவன்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? என் சகோதரன் மரிக்கிறான், அவனை நீங்கள் என்ன செய்வீங்க? அது சொல்லாமல் 50 நீதிமான் தான் காப்பாற்றுவீங்களா? 45 நீதிமானை காப்பாற்றுவீங்களா? 40 நீதிமான் தான் காப்பாற்றுவீங்களா? 30 நீதிமான் தான் காப்பாற்றுவீங்களா? 20 நீதிமான் தான் காப்பாற்றுவீங்களா? கஷ்டில் 10 நீதிமான் காப்பாற்றுவீங்களான்னு சொல்கிறார். அப்போ 10 இன்னும் குறைச்சி இருப்பார். அதுக்கு மேலே குறைக்கல அவர். ஏன்னா அவன் மாட்டின்னு இருக்கிறான். அதை அந்த சோதம் கோரை நீங்கள் அழிக்க போகிறீங்க, அதனால காப்பாற்றுவீங்களா? பாருங்க, ஆபிரகாம் இருதயம் என்ன செய்யுது? தன் சகோதரனுக்காக பரிதபிக்குது. அப்போ இங்கே எடுத்துங்க, இது அந்த ஆபிரகாம் லோத்து இருந்த இடம் பாவத்து நிமித்தம் தேவன் என்ன செய்கிறாரு? அங்கே அழிக்க போகிறார். அந்த இடத்துல அங்கேயும் கூக்குரல் தான் கேட்டுச்சு இல்லையா? அங்கே கூக்குரல், பாவத்தின் கூக்குரல் கேட்டுச்சு. இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கை 19ஆம் அதிகாரத்தில் இங்கே 4வது வசனத்தில், உன் ஜபங்களுக்கும் தான தர்மங்களும் தேவன் நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டினது. அப்போ இவர் எடுக்கிற பட ஜபம், இவருக்கு பதில் கொடுக்குற கர்த்தர், புரியுதுங்களா? தான தர்மம் செய்கிறாரு. ஏன்னா பின்னால் அந்த செசேரியா பட்டணம் முழுவதும் இவர் வழியாக ரட்சிக்க பண்ண இவர் இந்த கொர்நேலியு இவர் செஞ்ச வேலையை செஞ்சுட்டு திரும்பி அவர் வந்த ஊருக்கு போகணும். அப்போ இவர் நிமித்தம் இவர் ஒரு அதிபதியாக இருக்கிறதுனால இவர் போய் 4 பேர்கிட்ட போய் சொன்னால் நடக்கும். அதனால இவரை ரட்சிக்கணும் கர்த்தர், புறஜாதியார். ஆனால் புறஜாதியார் எல்லாருமே ரட்சிக்க தேவன் அங்கே நினைக்கல. தேவனுக்கு பயப்படுற பயமும் உத்தமனும் தான தர்மம் செய்கிறவரமா இருக்கிறார் இவர். அவர்கிட்ட தான் கர்த்தனை செய்கிறாரு. ஆமாம், அந்த இருதயத்தை பார்க்குறாரு. அங்கே ஆதாம் இருதயத்தை, ஆபிரகாம் இருதயத்தை பார்த்தாரு. லோத்துக்காக பாரப்படுறான்னு. அப்போது லோத்து ஆபிரகாம் லோத்துக்கு விடுதலை அதாவது அந்த லோத்து அந்த சோதோம் கோமோரா அழிப்பதற்கு முன்னே லோத்துவை கர்த்தர் என்ன செஞ்சார்? கடைசியில் அவனையும் அவன் குடும்பத்தையும் பிள்ளைங்களும் அந்த இடத்தோடு தள்ளினார் இருக்குது, சாகாதபடி பாதுகாத்தார். காரணம், அங்கேயும் கூக்குரல் கேட்டுச்சு இல்லையா? பாவத்து நிமித்தம் அங்கே ஒரு அழிவு வந்துச்சு, கர்த்தர் அங்கே காப்பாத்தார். இங்கேயும் அதே போல் கொர்நேலியு ஜெபம் பண்ணுறார். இங்கேயும் ஒரு நினைப்பூற்ற சத்தம் கேட்குது. பாருங்கள், 2. முதலாவது, ஒரு தேவ மனுஷன் தன் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு காரியம். இங்கே கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறார். அங்கே பாவத்து நிமித்தம் அங்கே பதில் கொடுக்குறார். இன்னொன்று பாருங்கள், யாத்திராகமம் 2வது அதிகாரம்ங்க. யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23, 24 படிங்க சிஸ்டர். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவ சந்நிதி பார்த்தீங்களா? அங்கங்கே ஒரு இடத்துல அது தேவ சந்நிதி, அந்த சத்தம் போகுது. எட்டினது இருக்குது பாருங்க. இங்கேயும் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஏன்னா தேவன் இந்த ஜனங்களை தெரிஞ்சுக்கினார். அப்போ தெரிஞ்சு கொண்டு இந்த ஜனங்களை காப்பாற்றணும்ன்ட்டு தேவனுடைய, ஏன்னா ஏன் இந்த ஜனங்களை தெரிஞ்சுக்கணும்? ஆபிரகாம் கிட்ட கொடுத்த வாக்கு, உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், பாலும் தேடுற தேசத்தில் இப்போ கொண்டு போய் வாக்கு கொடுத்தாருல்ல, அதை நிறைவேற்றுவதற்கு பார்க்குறாரு. இந்த ஜனங்க சத்தம் போடுறதை பார்த்து இந்த ஜனங்களும் உண்மை உள்ள தேவனை ஆராதிக்கல, உண்மையான தேவனை தேடி இவங்க சொல்லலை. இவங்க ஏன்னா இவங்க 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு சந்ததி 80-90 வருஷம், 4 சந்ததி மேலே ஆகுது. அப்போ தேவனுடைய செயல் ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் வாக்கு பண்ணிடுறாரு, அதெல்லாம் மறந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கணும் கூட தெரிஞ்சிருக்காது இவங்களுக்கு. ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரு, அதை மறக்கல பாருங்க. இந்த ஜனம் கத்திரத்தை பார்த்து, இந்த ஜனம் வாக்கு கொடுத்த ஜனமாச்சே, ஆபிரகாம் சந்ததியாச்சே இது. அப்போ அவங்க சத்தம் போடும்போது அடிமைத்தனத்தில் கஷ்டப்படுறாங்க. இந்த குரலை கர்த்தர் கேட்கிறார் பாருங்க. 3 விதமான குரல் பாருங்க. ஒரு ஆள் ஜெபம் பண்றாரு, அதுக்கும் பதில் கொடுக்கிறாரு. பாவத்தின் மீது சத்தம் வருது, அதையும் கேட்கிறாரு. இங்க தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜன கூட்டம் கஷ்டப்படுது, அதையும் கேட்கிறாரு. இவங்க யாரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க? ஆபிரகாம் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணாங்க? இல்ல, இவங்களுக்கு முடியல. ஏதோ ஒரு வழி, ஆண்டவரே நான் என்ன செய்யறது, எங்கன்னா எனக்கு. அப்போ கர்த்தர் என்ன செய்றாரு? பதில் கொடுக்குறாரு. எப்படி பதில் கொடுக்குறாரு படிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். 3 காரியம் செய்ய பாருங்க.
அவங்க பெருமூச்சுகளை கேட்டு தாம் ஆபிரகாமும் கூட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் புத்திரை கண்ணோக்கினார், தேவன் அவரை நினைத்தருளினார். அப்போ அது பிறகு அவங்களுக்கு கர்த்தர் மோசே மூலியமா ஒரு விடுதலை கொடுக்க இல்லை ஆயத்தம் பண்ணுறார். பாருங்க, தேவன் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணினாலும், இன்னைக்கு நம்ம கேட்கறதெல்லாம் திடீர்னு பதில் வராது. திடீர்னு கர்த்தர் நம்ம ஜெபிக்கணும், நம்ம அந்த ஜெபத்துக்கு பதில் வரணும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை கர்த்தர் ஒழுங்குபடுத்தின்னு இருப்பார். அது ஒழுங்காக அவரை வரிக்கலாம். நம்ம ஒழுங்காய் அந்த ஒழுங்கு நிமித்தம் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும்போது அப்போ தான் பதில் வரும். அப்போ தான் பதில் நமக்கு ஆமாம். அது வரைக்கும் பதில் நமக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார். நம்ம கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அது வரைக்கும் நம்மளை ஒழுங்குபடுத்தின்னு இருப்பார். அது வரைக்கும் ஏதோ ஒரு காரியம் அவருக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. அது கரெக்டான, அது நமக்கு பெற்றுக்கொள்ள முடியாத ஏதோ வகையில் தடை என்ன இருக்குது. அப்போ என்ன தடை? நாளுக்கு நாள் ஜபிக்கும் போது அந்த தடையை கர்த்தரே நம்மளுக்கு உணர்த்த செய்வார். அந்த ஜபம் தொடர்ந்து இருந்தால் தான் செய்வார். அதை நம்ம தொடர்ந்து ஜபம் பண்ணாமல் அப்படியே இருந்தால் கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார். பெருமூச்சைகளை கேட்டார்ன்றார் பாருங்க. உண்மை உள்ள தேவனை தேடல அவங்களுக்கு. ஆபிரகாம் ஈசாக்கின் தேவனை தேடல. அவங்க ஜெபிக்கிறாங்க, கத்துறாங்க, தேடுறாங்க, ஆண்டவரை நோக்கி சொல்றாங்க, பெருமூச்சோடு சொல்றாங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நினைவு கூர்ந்து இப்போ அந்த ஜனங்களுக்கு என்ன செய்யணும், வழியை உருவாக்குறார். பார்த்தீங்களா? அப்போ ஜெபம் எவ்வளோ முக்கியம் உண்மையிலே. அதாவது அதுக்கு நமக்கு அது நமக்கும் தேவனுக்கும் அந்த உறவு நிறுத்து நல்லா இருக்கணும். அதாங்க சொல்றாரு. கொர்நேலியு புறஜாதியார், ஆனால் தேவனை தேடுகிற இறுதியாக இருந்துச்சு பாருங்க. தேவனோடு இருக்கிற உறவு இருந்துச்சு. தேவன் எழுதி இருக்க நியாய நீதி என்ன, ஜனங்களுக்கு கஷ்டப்படுறாங்களோ என்ன செய்யணும், தான தர்மம் செய்யணும். அதனால அந்த பிரமாணத்தின் காரியம் இவர்கிட்ட இருந்துச்சு. இவர் பெரிய அதிபதி, 100 பேருக்கு அவர் கீழக்கிறாங்க. இவர் எப்படி கூட வாழ்ந்துருக்கலாம். ஏன் அப்படிப்பட்ட சிந்தனை வந்துச்சு? ஏன்? உண்மை உள்ள தேவனை தேடினார். தான் அவர் தேடும் நிமித்தம் கர்த்தர் அவருக்கு பதில் கொடுக்குறார். அவர் பதில் கொடுத்து அவர் என்ன செய்கிறாரு, இப்போ அந்த ஜபத்தினுடைய ஆழம் சத்தியம்னு பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட ஆளுகள், எப்படிப்பட்ட நபருக்கு கர்த்தர் ஜபத்துக்கு பதில் கொடுக்குறாரு எடுத்து படிங்களேன். சங்கீதம் 24 2, 3, 4 வசனம் பண்ணிட்டு, அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். பாருங்க, யார் கர்த்தருடைய பர்வதத்தில், பர்வதம்னா மலை மேலே ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான். அப்போ வேதம் தெளிவாக சொல்லுது. மோசைக்கிட்ட சொல்கிறாரு, அந்த மலை மேலே ஒருவரை தொடாதீங்கன்றார். அப்போ யார் போக முடியும்? படிங்க அடுத்தது வசனம். கைகளில் சுத்தமுள்ளவனும், கைகளில் சுத்தமுள்ளவனும், இருதயத்தில் மாசு இல்லாதவனாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். பார்த்தீங்களா? கையில் சுத்தம் உள்ளவனும். ஏன் கையில் சுத்தம் உள்ளவன்? கையை விரித்து நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறோம், விடுதலை செய்கிறோம், விண்ணப்பிக்கிறோம். அப்போது கையில் சுத்தம் உள்ளவனும், இருதயத்தில் எந்தவித மாசுன்னா அந்தவித இருதயத்தில் கவலை, கபடம், கோபம் எல்லாமே அதான் மாசு. அதாவது சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக. அதான் மாசு இல்லாதவனாக இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு, பொய்க்கு ஒப்பு கொடுக்காமல், இன்னும் சொல்லி போனால் விக்கிரமான காரியங்கள் நம்ம இருக்குது பாருங்க, அதுக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய். கபடாய்னா வானத்தின் பேரில் ஆணையிடக்கூடாது. வானம் தேவனுடைய சிங்காசனம், பூமி பாதப்படின்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி கபடமாக எந்த விதத்திலும் தேவன் நாமத்தை தூஷியாதபடி, ஆணையிடாதபடியும் இருக்கிற இறைவனே, அவன் தன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். அப்போ யாரோட ஜபம் கேட்கப்படுது பாருங்க, இல்லை? கையில் சுத்தம் உள்ளவனும், இருதயத்தில் மாசில்லாதவனும், தன் நாத்து மாயைக்கு ஒப்பு கொடுக்காமலும் இருக்கிறவனே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தன் ரட்சிப்பின் தேவனாகிய நீதியை பெறுவான்ட்டு இங்கே ஜபத்துக்கு ஒரு பதில் கொடுக்குறார். அதே போல் நீங்கள் சங்கீதம் 86 பார்த்தீங்கன்னா
சங்கீதம் 86 அஞ்சாவது வசனம் 6வது வசனம், ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவரமாய் இருக்கிறீர். கர்த்தாவே ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். பார்த்தீங்களா? அப்போ யார் எப்போ அந்த துயரம் வரும்போது கர்த்தரை கூப்பிடும்போது கர்த்தர் கேட்பார், என் துயரத்தில் கேட்பார்னா யாரு கேட்பார்? யார் உண்மையாக நோக்கி கூப்பிடுதுன்னா அந்த உண்மை என்ன? என் நாவில் பொய் இல்லாதவன், இருதயத்தில் மாசு இல்லாதவனும், கர்த்தருக்கு பயப்படுற பயவனும். இவங்களுடைய ஜபம் தான் அங்கே கேட்கப்படுது. இவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்றாரு? ஜபம் பண்ணப்போ அது தேவ நோக்கி கூப்பிடும்போது பதில் கொடுக்குறாரு. அதான் கொர்நேலியோட வாழ்க்கையில் நடந்துச்சு. கொர்நேலியு தேவனுக்கு பிரியமாக நடக்கிறாரு, தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறாரு, தேவனுக்கு பயந்து நடக்கிறாரு, ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்கிறாரு. ஆனாலும் தேவனை நோக்கி தினமும் ஜெபம் பண்ணுறவராக இருக்கிறார். இது நிமித்தம் கொர்நேலியுவுக்கு பதில் தேவ தூதர்கள் வந்து நிற்கும் போது அவரை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்னென்றால், அப்போது அவன் ஜபங்களுக்கும் தான தர்மங்களுக்கும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டினது. அப்போ நினைப்பூட்டுதல் பாருங்கள், ஒரு ஜபத்தினால ஒரு கூக்குரலால் இல்லை, எந்த விதமான வழி இல்லாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஜபம் கேட்கப்படுது, பதில் கொடுக்கிறார். யாரோட பதில் கொடுக்கிறார்னா, நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அதுதான் கொர்நேலியு பிரமாணத்தின் பண்ணி தான தர்மம் செஞ்சு தேவனுக்கு பயந்து நடந்து ஜபிக்கிறாரு, கர்த்தர் பதில் தரார். அல்லேலூயா. அப்போ இங்கே இது கர்த்தருடைய ஜபத்துக்கு பதில், இங்கே கொர்நேலியுக்கு பதில் வருது பாருங்கள். 10வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கை 10வது அதிகாரத்தில் 5-6 வசனம் படிங்க. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவன் ஆகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றார். கொர்நேலியு தன்னுடைய பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவர்களில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து, பார்த்தீங்களா, அங்கேயும் அவர் எப்படி அனுப்புறாரு பாருங்க. இங்கே தேவனுடைய வார்த்தையை சொல்லப்படும் போது கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, அவன் அந்த தெருவில் இப்படிப்பட்ட வீட்டில் இங்கே இருக்கிறாரு, நீ போய் அந்த மனுஷனை கூப்பிடுன்ட்டு பேதுருவுக்கு பேதுரு எந்த இடத்துல இருக்கிறார் சொல்லி அனுப்புறார். அப்போ கொர்நேலியு தன்னோட பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷர் 2 பேரில் ஒருத்தர் பக்தி உள்ளவரை கூட அனுப்புகிறார். 2 பேரில் ஒருத்தர் பக்தி உள்ளவர் பாருங்கள். அப்போ அந்த பக்தி உள்ள அவர்கிட்ட வேலை செய்கிறவன் தான், அவரும் பக்தி உள்ளன்னு நடத்திக்கிறார் பாருங்க. அவருக்கு தெரிஞ்ச பக்தியில் அவர் நடத்திக்கிறார். அப்போ அங்கே போகும்போது நம்பிக்கையாக 2 பேரில் ஒருத்தன் தேவ பக்தி உள்ளவனை கூட அனுப்பி எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். இப்போ இவங்க 2 பேரும் யோப்பா பட்டணத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பேதுருவை பார்க்குறாங்க. பேதுருவை பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அதுக்குண்டான பதில் கர்த்தர் அவரை என்ன செய்ய விரும்பினாரோ அந்த பதிலில் யார் கொர்நேலியு ஜபத்திற்கு பதில் வந்துச்சு. நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். 34-35 படிங்க அதில் வசனம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவர் என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் சொல்றாரு. எந்த ஜனத்திலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமா. தேவனுக்கு பயந்து நடுங்கும் போது அவன் கர்த்தருடைய அந்த ஜபத்தை கேட்டு சொல்றார், அவனே உகந்தவன் என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். அது நிமித்தம் அநேக பேர் யார் கொர்நேலியு நிமித்தம் வந்து தேவனை அறிஞ்சு கொள்கிறாங்க. வசனம் 44-45 சொல்லுது, இந்த வார்த்தையை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியினார் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருச சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்போ புறஜாதியார் வந்து அந்த வார்த்தை கேட்கும்போது, பேதுரு சொன்ன வார்த்தை கேட்கும்போது அங்கே பரிசுத்த ஆவி இறங்கப்படுறார். அதே நேரத்தில் அநேக பேர் ஆண்டவரே இயேசு ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போது ஒரு மனுஷன் கொர்நேலியு புறஜாதியார் ஜெபம் பண்ணார். அது நிமித்தம் அந்த குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார். அது நிமித்தம் அவருக்கு தெரிஞ்ச அத்தனை பேர் அந்த வீட்டில் கூப்பிட்டு அநேக பேர் வந்து தேவனுடைய வார்த்தை கேட்கவும் ரட்சிக்கப்படவும் பரிசுத்த ஆவி பெறவும் நடக்குது.
இது வந்து தேவன் புறஜாதியார் மனுஷன், தேவன் அறியாத மனுஷன் வழியாக நடக்குது, ரைட்டா? ஆனால் தேவன் அறிஞ்ச மனுஷன் பேதுரு, அவர் மாறல. எதுக்கு சொல்கிறேன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விதமான கிரியை செய்வார். இப்போ பரிசுத்த ஆவியான நம்ம இது செஞ்சு தான் ஆகணும், ஆவியான நம்ம கிட்ட இருந்துட்டு நம்ம அப்படிப்பட்ட கட்டாயத்துக்கு பரிசுத்த நடத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியை நடத்துறதுக்கு நம்ம போனோம், அப்போ தான் நடக்கும் கிரியை. அதான் சொல்ல வரேன். இங்கே பேதுரு வந்து அநேக காரியங்கள் செய்கிறாரு, வார்த்தை சொல்கிறாரு, மனம் திரும்புகிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, பரிசுத்த ஆவியை பெறுறாங்க. ஆனால் பேதுருக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தும் அவர் அநேக சில காரியங்களை மனம் திரும்பல. படிங்க. அப்போ எதுக்குன்னா, நீங்கள் கலாத்தியார் புஸ்தகத்தில் பார்க்கலாம், அது உங்களுக்கு காட்டுறேன். அதில் வந்து கலாத்தியார் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் 3, 4, 5 வசனம் பண்ணிக்கிட்டு. ஆனாலும் என்னுடைய கூட இருந்து தீத்து கிரேக்கனாய் இருந்தும் விருத்தசேதனம் பண்ணி கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கட்டாயம், ஏன்னா அவர் வந்து கிரேக்கன் நடந்தபடினால் கட்டாயம் பண்ணல. யார்? பவுலோட இவர் யார் போகிறாரு? தீத்து போகிறார். அதனால அங்கே கட்டாயம் பண்ணப்படவில்லை. ஆனால் ஏன் தீமோத்தேயை கட்டாயம் படுத்தினாங்க? ஏன்னா அங்கே முதல்ல ஊழியம் தீமோத்தே கூட, பவுலு கூட தீமோத்தே போகும்போது அங்கே அநேக நியாயப்பிரமாணத்தின்படி நடந்துச்சு ஆலயத்தில். அப்போ அங்கே பேதுரு இருக்கிறாரு, யாக்கோபு இருக்கிறாரு. அந்த இடத்துல அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்டால்தான் நீ ரட்சிக்கப்படுவீங்கன்ட்டு ஒரு கூட்டம் எழும்புது. அது நிமித்தம் அவன் என்ன செய்றாங்க? தீத்துவை விருத்த சேதனம் பண்ணப்பட்டு கொண்டு போகிறாரு. ஆனால் இங்கே வந்து அவரும் கிரேக்கர் தான், ஏன்னா இவரும் கிரேக்கர் தான், அப்படி செய்யலை. அதனால அவர் என்ன செய்கிறாரு? கட்டாயம் பண்ணப்படவில்லை. படிங்க 4வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிடுச்சு. கள்ள சகோதரர். இந்த கள்ள சகோதரர் எங்கேருந்து வந்தாங்கன்னா, எருசலேம்ல இருந்து வந்தாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, பேதுரு வந்து அன்யோன்யா பட்டணத்துக்கு அங்கே போகிறார், பவுல் போகிறார். அந்த இடத்துல இங்கே வந்து இந்த கள்ள சகோதரர் வந்து உள்ளே வராங்க. இந்த கள்ள சகோதரர் எங்கே வராங்க? எருசலேம்லேருந்து வராங்க. யார்கிட்ட வராங்கன்னா, யாக்கோப்பு, பேதுரு, யோவான்கிட்டருந்து வராங்க. அவங்க தான் அங்கே தலைமையில் இருக்கிறாங்க அங்கே எருசலேமில். அங்கேருந்து தான் வராங்க. அங்கேருந்து இங்கே வரவங்க எந்த நோக்கத்துக்கு வராங்க? விருத்த சேதனம் இல்லாமல் உனக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்ல வராங்க. அப்போ இங்கே பேதுரோட உள்ள எப்படி இருந்துச்சு? அதான் பவுல் இங்கே கீழே சொல்கிறாரு, கலாத்தியர் 2:11, மேலும் பேதுரு படிங்க சார். அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படி எனில், யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வருகிறதுக்கு முன்னே அவன் புறஜாதியாரோட சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிறந்தான். புறஜாதியார்கிட்ட சாப்பிட்டான்னா, புறஜாதியார் வந்து தேவன் அறியாத ஜனங்கிட்ட அங்கே இருந்தவங்க கிட்ட சாப்பிட்டான். ஆனால் அங்கே எருசலேம்லேருந்து வந்த கள்ள சகோதரர் வந்தாங்க பாருங்க. வந்து பார்த்தோன்னே பேதுரு என்ன செஞ்சார்? பார்த்துட்டு இல்லைன்ட்டு கொஞ்சம் தள்ளி போகிறாரு. அப்போ அது பவுல் கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு, நீ அவங்க வரத்துக்கு முன்ன, ஏன்னா அங்கே பேதுருக்கு நல்ல பேர், அங்கே எருசலேமில் தலைவர் 2வது யாக்கோப்பும் பேதுரு தான் மெயினான ஆளுங்க அங்கே. அப்போ அங்கே இருக்க பார்த்து அவங்களுக்கு மற்ற ஜனங்க நியாயப்பிரமாணத்தின்படி இங்கே ரட்சிக்கப்பட்டு நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இங்கே வரும்போது பவுல் பார்க்கும்போது புறஜாதி மத்தியில் இவர் சாப்பிட்றத பார்த்துட்டு அவங்க வந்து விலகி போகிறாரு. அப்போ தான் கேட்குறாரு, அவன் வரத்துக்கு முன்னே அவங்க கூட கொஞ்சம் சாப்பிட்டு புறஜாதி கூட, இப்போ என்ன செய்கிற? நீ நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறியா? அந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்ச இருதயம் பேதுருக்கு கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அதை தான் இங்கே படிங்க. இப்போ அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 10வது வசனம் படிங்க சிஸ்டர். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதா இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான சிருஷ்டி அடைந்து இப்போ பேதுருக்கு பசி உண்டாயிருச்சு. அந்த நேரத்தில் வந்து அவர் போய் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணோடனே ஞான சிருஷ்டி அடைகிறார், ஒரு தரிசனத்தை பார்க்குறார். படிங்க. வானம் திறந்திருக்கிறதாயும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரு பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிறது யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாது என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த புஸ்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கை, இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் வந்து
64 முதல் நூற்றாண்டு 64 70க்குள்ளே அப்போ தான் அந்த புஸ்தகம் எழுதினாங்க. 64 70க்குள்ளே முதல் நூற்றாண்டில். ஆனால் அந்த கலாத்திய புஸ்தகம் வந்து முதல் நூற்றாண்டு 49 எழுதினாங்க. அப்போ எது முதலாவது எழுதின புஸ்தகம்? அதுக்கப்புறம் தான் அப்போஸ்தலர் எங்கெல்லாம் ஊழியம் செஞ்சாங்க, அவங்களோட ஹிஸ்டுவார், அவங்களோட நடவடிக்கை எல்லாம் பார்த்து அப்போஸ்தலர் நடவடிக்கை 70வது 64 70க்குள்ளே எழுதினாங்க. ஆனால் முன்னே நடந்தது மற்ற நிருபங்கள், பவுல் முன்னே நடந்த நிருபங்கள் வந்து 49 50 60க்குள்ளே நடந்துச்சு. இப்போது அந்த புஸ்தகத்தில் எழுதி இந்த பேதுரு பார்த்த உடனே பின்வாங்கி போனார்ல, புறஜாதி மத்தியில் சாப்பிட்ட உடனே. இங்கே அவர் இறுதியை மாற்றப்பட்டுச்சா? மாறுச்சா? மாறல. தேவன் தரிசனத்தை காட்டுறாரு. என்ன சொல்றாரு? எத்தனை வருஷம் சென்று? ஏறக்குறைய 15 வருஷம் சென்று. ஆனால் அவரோட ஊழியம் என்ன? பேதுருவோட ஊழியம் பாருங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம் நடுங்க. 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளும் பேச தொடங்கினார்கள். முதலாவது. 2வது பார்த்தீங்கன்னா இதே 2வது அதிகாரத்தில் 41வது வசனம் சொல்லுது. அதே 14 வசனத்தில் பேதுரு 16ஓடு நின்று அவரை நோக்கி உரத்த சத்தமாக, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தையை செவி கொடுங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவங்கல்ல, பொழுது விழுந்து 3ஆம் மணி வேலை ஆயிற்று, தீர்க்கதரிசியாக யோவேலின் வழியாக உரைக்கப்பட்ட காரியம் நடக்குதுன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இதே 2வது அதிகாரம் 41வது வசனத்தில் சொல்கிறாரு, பேதுருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள். யார் வழியா? பேதுரு வழியா. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆவது அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுது. 6வது வசனம் படிங்க. பேதுரு, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன். இது எல்லாமே எப்படி நடந்தது? பேதுரு வழியா. எப்படி நடந்துச்சு? பரிசுத்தம் இல்லாமல் செய்ய முடியாது. எல்லாமே ஞானஸ்தானம், வார்த்தை சொல்றாரு, கேட்குறாங்க, மனம் திரும்புகிறாங்க, எல்லாம் ஆவியான அவர் கொண்டு செய்கிறாரு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில், இவர் போய் பசி உண்டாயிட்டுன்னு போன உடனே கர்த்தர் தரிசனத்தை காட்டுறாரு. ஒரு மனுஷனுக்கு போலங்க வல்லமையாக வெளிப்படுறாரு பேதுரு. அவருக்குள்ள தேவ ஆவி இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஆத்மாவில் நிறைய காரியம் சொந்தமாக இணைக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தில் வந்துச்சு. அந்த காரியம் அவரை விட்டு போல. இன்னைக்கு எல்லாருக்கும் அப்படிதான். நம்ம எல்லாருக்குமே என்ன சேர்த்து சொல்கிறேன், தேவனை தேடுவோம், வைராக்கியமாக இருப்போம், கர்த்தருக்காக செய்யணும்னு நினைப்போம். அநேக காரியம் நம்மளுக்குள்ள என்ன செய்யும்? இணைக்கப்பட்டு இருக்கும். இது தவறு கிடையாது. மனுஷோட சுவாபம் அப்படித்தான். இப்போ இந்த இணைப்பிலேருந்து நம்ம காப்பாற்றிக்கொள்ளணும், நம்ம காப்பாற்றணும்னு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுக்கிறேன். பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறாரு. எல்லாம் ஊழியக்காரர் கூட சொல்கிறேன். எத்தனை பெரிய பெரிய ஊழியக்காரருக்குள்ள அநேக காரியம் இணைக்கப்பட்டிருக்குது. என்ன அநேக காரியம் இணைப்பட்டுன்னா காசு தான் உங்களுக்கு மெயின். அது உண்மை. அதை வச்சு தான் அவங்க பின்னால் வந்து எல்லாத்தையும் நடத்துவாங்க. அப்போ இணைக்கப்பட்ட காரியம் உண்மையிலே அது நம்மளை விலகி போனோன்னா, இப்போ நம்மளுக்குள்ள இணைக்கப்பட்ட காரியம் இணைக்கி போனோன்னா, கிறிஸ்து அதிகாரம் எடுக்கணும் நம்ம மேலே. கிறிஸ்து நம்மளை ஆளுகை செய்யணும். கிறிஸ்து நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீங்கள் உங்கள் கரத்தில் எடுத்து ஏன்னாம்மா என்ன அதை உள்ள கருத்து எடுங்க, ஆள் மனத்தில் புட்டிங்க எடுங்க, எல்லாத்தையும் எடுங்க. நம்ம அதிகாரம் அவருக்கு சொல்லணும், எடுங்க ஆண்டவரை எடுங்க. எத்தனை காரியம் எனக்கு உள்ள மறைஞ்சிக்குது, இதெல்லாம் உடைக்கப்பட்டு நம்ம சொன்னா தான் கிரியை செய்வார். புரிதுங்களா? பவுல் பாருங்க, பேதுருவ எத்தனை ஊழியம் செஞ்சுக்கிறாரு. இயேசு நாமத்தினால பொண்ணு வெள்ளி இல்லைன்றாரு. பொண்ணு வெளியே இல்லை, உள்ளத்தில் வேற காரியம் இருக்குத. விருத்த சேதம் இல்லாத அவன் கூட சேரக்கூடாதுன்னு வச்சுக்கிறார் உள்ளத்தில். நான் யூதன், எனக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் தான் எனக்குள்ள இருக்குது. இதை விட்டு நான் யார்கிட்ட இணைஞ்சிக்க போக மாட்டேன். இதெல்லாம் பார்த்த கர்த்தர் தரிசனத்தை காட்டுறாரு. பேதுருவே அடிச்சு பூசி எல்லாத்தையும். அப்போ கூட சொல்றாரு பாரு, இல்லை ஆண்டவரே, நான் தீட்டுள்ளதையும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அடுத்த காரியம் கொரோனா இப்படி நடக்க போகுது. புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம நினைக்கிற பேர் இன்னைக்கு பரிசுத்த ஆவியன் வந்து இப்படியே செய்யணும் இல்லை. பரிசுத்த ஆவியான எந்தெந்த நேரத்தை என்ன செய்வார்னு தேவனுக்கு சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா தான் செய்வார். பரிசுத்த ஆவியனை செய்யலாதான். நீ வேத வசனத்தை படிச்சுட்டு அதை மனசில் நினைச்சு வச்சு இருக்கிற, நீ தவறாக நடக்கும்போது ஏதாவது காரியம் செய்யும்போது வசனம் உனக்கு கரெக்டாக ஒன்று ஞாபகத்துக்கு வரும் இல்லைம்மா. ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க, படிக்கிறீங்க, படிச்சது என்ன செய்றீங்க?
கேள்வி கேட்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு சரிண்ணா சரிம்மா கேட்டுக்கிறானுங்க. ஏன் நம்ம நினைக்க வருது? படிப்பு அங்கே ஒழுங்கா இல்லைன்னா, நீ அங்கே எழுதக்கூடிய பாடத்தை ரத்தனி பண்ணி ஞாபகத்தில் வைக்கலன்னா என்ன செய்வ? அப்படியே பார்த்துட்டு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சரி என்ன பதில் சொல்லுறதுன்னு சொல்லிட்டு பதில் எழுதலாமா எழுதக்கூடாதா? சரி அடுத்த கொஸ்டின் போயிடல சிவரப்பா. அப்போ எதுக்கு படிக்கல? படிக்காதனால உங்கள் இதயத்தில் நிற்கல. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டான பதில் எழுதுவீங்க. அப்போ இங்கே படித்த காரியம் உங்கள் இதயத்தில் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யும்? வசனம் நடத்தும் ஜாக்கிரதை பேசும். இல்லை நம்மளுக்கு அது ஆழமாக போயிட்டா நம்ம சரீரம் வேணாம் சொல்லும். அப்போ அந்த இந்த வார்த்தை உள்ள இல்லை. அப்போ ஆவியானவர் நம்மளுக்குள்ளே கிரியை செய்கிறான். எந்த நேரம் ஆவியா கிரியை செய்ய மாட்டார். பேதுரு சாட்சி. அவருக்கு என்ன சொல்லப்படுது? நீ விருத்த சேதனம் உள்ளவங்களுக்கு தான் நீ சுவிசேஷம் அறிவிக்கணும். யாருக்கு? பேதுருக்கு, யாக்கோப்புக்கு, பவுலுக்கு, புறஜாதியாச்ச நீ போகணும். அப்போ அவருக்கு அப்போ எப்படி வந்து ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரா? இல்லை. அவங்க எப்படி நடந்தாங்களோ, பிரமாணத்தில் நடந்தாங்களோ அதை வச்சு தான் அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க. இப்போ இவர் இந்த பொறுப்பை கடைசி வரைக்கும் வச்சு நிற்கிறாரு. கலாச்சார புஸ்தகம் 49 எழுது, இந்த புஸ்தகம் 65 எழுதலை. அப்போ அதன் பிறகு இதில் பின்னால் எழுதப்பட்ட எப்படி மாறிக்கணும் அவர் 5 வருஷம்? ஏன் மாறல? அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, பரிசுத்தாவை பெற்றிருப்போம், நம்ம ஆத்துமாவில் இணைக்கப்பட்ட காரியம் உடைக்கணும். அதான் உண்மை. எப்படியோ ஏதோ ஒரு காரியம் இருந்துன்னே இருக்கும். இந்த இருக்கிற காரியத்தை நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்க, கர்த்தர்கிட்ட போக மாட்டேங்குது. ஓரளவுக்கு போகுது. கர்த்தர் அங்கேருந்து அப்படியே இறங்கி வர்றாரு, அப்படியே இப்படி வருது. இங்கே ஒரு இடத்துல அப்படியே நிற்குது. புரியுதுங்களா? அப்போ இது வசனம் உள்ளே போகும்போது அந்த இணைப்புக்கு இது பாருங்க, இணைக்கப்பட்ட காரியம் அது கண்டிப்பாக உடையும். தேவனை தேடும்போது வசனத்தை தேடும்போது வசனம் நம்மளுக்கு கிரிக்கை செய்யும்போது என்ன செய்யும்? ஆத்துமா ஜீவனை கொடுக்கும். வசனம் ஜீவனை கொடுக்கும். ஆவியார் என்ன செய்வார்? நம்மளை எப்போ நடத்த விரும்புகிறார் அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார் தானே, என் நாமத்தில் நான் கொடுக்க போகிற பரிசுத்தா வேணும். ஆமாம், என் இடத்துல கேட்டு உங்களை போதிப்பார். அவர்கிட்ட கேட்டு தான் போதிப்பார். அப்போ அவர்கிட்ட நம்ம நடக்கும்போது தான், ஆண்டவர் இயேசுவோடு இருக்கும்போது தான் அந்த ஆவியார் நம்மளுக்குள்ள போதிக்கிற காரியம் வரும். அப்போ வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது வார்த்தை நம்மளுக்குள்ள இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியும். இங்கே கொரோனாவுக்கு கிடைச்சிது. அதான் இங்கே பேதுரு அவருக்குள்ள அநேக காரியங்கள் அநேக ஊழியத்தை செஞ்சுக்கிறாரு. கடைசியில் என்ன சொல்ற பாருங்க, பேதுரு எழுந்திருந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதுக்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாக இருக்கிற யாதொன்று நான் என்றான். தொடர்ந்து பண்ணீங்க. அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவேளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று. அப்போ அவர் அந்த தரிசனத்தை பார்த்துட்டு உண்மையா நினைச்சு பாருங்க, இத்தனை ஊழியம் செஞ்சாரு, ஆவியானவர் இல்லாமல் செஞ்சாரு. இப்போ கண்டிப்பா அவர்கிட்ட ஆவியானவர் இந்த தரிசனத்தை குறித்து ஓரளவுக்கு தெரிஞ்சானே இருக்கணும். தெரியக்கூடாதா? இப்போ அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, தேவன் சுத்தமான நீ தீட்டாத என்னாதே என்று 2ஆம் தரம் சொல்லினார். 3ஆம் அப்போ பேதுரு நான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே என்ன செய்யறா சந்தேகப்படுகிறார். அப்போ என்னன்னா, இந்த குறித்து ஆவியான தெளிவாக கொடுக்கல அவருக்கு வழியை. இவர் சந்தேகப்படல, இவருக்கு புரியல என்ன இப்படி நடக்குது, என்ன செய்யறதுன்னு இவருக்கு புரியாம இருக்கிறாரு. அப்போ இங்க அவர் இருதயம் கலங்குது. ஏன் அப்படி நடக்குது, ஏன் அப்படி வந்துச்சு, என்ன ஏன் தெரியலையே. சந்தேகம்னா தேவமான சந்தேகம் இல்லை, இவருக்குள்ளே வழி தெரியாம யோசிக்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட காரியம் செஞ்ச ஊழியம், நல்லா செஞ்ச ஊழியத்து ஆவியினால் செய்யப்பட்ட அந்த ஊழியம் பேதுரு வழியா, இது கண்டிப்பாக அவருக்கு நினைவு போட்டு வெளிப்படுத்திருக்கணும். தேவன் அதை வெளிப்படுத்த விரும்பல. ஆனால் அவர் சில காரியத்தை மனம் திரும்ப, சில காரியம் இருக்குது, நீ கொரோனா வீட்டுக்கு போகணும், அங்கே புறஜாதியாக இருக்கிறாங்க, அதை அடித்து புசி, அதுதான் சொல்ல வர்றாரு. அவர் ஆத்துமாவில் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்த காரியம் இருக்குது பாருங்க, அது மாறவே இல்லை. அதுதான் அவருக்கு வெளிப்பாடு கிடைக்கல. அதை குறித்து அவருக்கு செஞ்சதுனால தெளிவு உண்டா வரல. அப்போ அவர் சந்தேகப்படுறார் உள்ள. கவனிச்சிங்க, அதான் பரிசுத்த ஆவியானவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அவர் செய்யறதுக்கு நம்ம விட்டுறணும். நம்ம அவர் கையில் எடுக்கக்கூடாது.
ஆண்டவர் நம்ம கையில் இருக்கக்கூடாது. அவர் நமக்குள்ளே பரிசு இருக்கிறாரா, நீங்கள் செய்யுங்க. அவர் செய்ய விடுறதுக்கு நம்ம நேரத்தை கொடுத்து அவரை செய்ய விடுறதுக்கு நம்மளை அவர்கிட்ட அர்ப்பணம் கொடுக்கணும். கொடுத்தா தான் அவர் கையில் எடுப்பார். கொடுத்தா தான் அவர் விரும்புகிறது நம்மளுக்கு சொல்லுவார். நம்ம அப்படி செய்யாமல் நம்ம அப்படியே இருந்தோம்னு வச்சிங்கன்னா அது ஆவியானவர் செய்ய மாட்டார். அப்போ இங்கே பேதுருடைய வாழ்க்கையில் பேதுரு கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் இதோ கொர்நேலியு அனுப்பப்பட்ட மனுஷர்களை சீமோனை வீட்டில் விசாரித்து கொண்டு வாசப்படியில் வந்து நின்று பேதுரு மறுபேர் கொண்ட சீமோனை இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். நான் படிக்கிறேன். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர்கள் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்கள் கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு முன்ன படித்த ஒவ்வொரு அதிகாரத்திலும் பேதுரு அநேக காரியம் செஞ்சிருக்கிறாரு. அப்போ இங்கே அதை உணர முடியல அவரால். ஏன் உணர முடியல? உணர்ந்திருக்க முடியும். அவர்கிட்ட அநேக ஆத்மாவில் மற்ற காரியம் நான் புறஜாதிக்கிட்ட போகக்கூடாது, புறஜாதிக்கு உட்காந்து சாப்பிடக்கூடாது, புறஜாதிக்கு நான் இருக்கக்கூடாது. ஆனால் சாப்பிட்டார் மோதோ செஞ்சவர் தான். பசி எடுத்து போட்டு செஞ்சுருப்பார். ஏன்னா அது மேலே சொல்லுது பசி அடிக்கையில் மேல் வீட்டில் போனாருன்ட்டு எதோ இருந்தால் இருக்கும். அப்போ இங்கே ஆவியானவர் வந்து உணர்த்துறாரு, இல்லை சந்தேகப்படாத, நான் தான் போனேன், போய் இறங்கி போவோம் கூட. இப்போ பாருங்கள், ஆவியானவர் சொன்னால் செய்கிறாரு பாருங்கள். இது ஆவியானவர் சொல்லினா அவருக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவருக்குள்ளே இணைக்கப்பட்ட காரியம் இருந்துச்சு. இந்த இணைப்பு இருக்கும்போது நம்ம ஆண்டவர் காரியத்தை உண்மையிலே செய்ய முடியாது. அதுதான் நிறையா காரியம் தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இதை எடுங்க, இதை எடுங்க. நம்மளுக்கு ஒவ்வொருத்தர் ஆத்துமாவுக்கு தெரியும் இதனால் இப்படி இணைஞ்சி இருக்கிறோம், அதை எப்படி கர்த்தர் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அப்பப்போ தேவன்கிட்ட சொல்லி நம்ம தான் சொல்லணும். நம்ம வாயை திறந்து கரெக்டாக சொல்லணும். சொல்ல பார்த்தா உடைப்பார். அப்போ சொல்லணும்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண என்ன செய்யணும்? நேரத்தை கொடுக்கணும்னா உள்ளத்தில் வாஞ்சி வரணும். வாஞ்சி வந்தால் ஜெபம் பண்ண முடியும். அப்போ ஜெபம் பண்ணும் போது தான் ஆண்டவர்கிட்ட காரியம் சொல்ல முடியும். ஆண்டவர்கிட்ட காரியம் சொல்லும் போது தான் கர்த்தனை செய்வார். காரியங்களை கேட்டு பதில் கொடுப்பார். அப்போ நிறைய காரியங்கள் எத்தாப்பு. இப்போ நான் ஜெபம் பண்ண மாட்டேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன்னா அப்போ காரியம் என்ன செய்யும்? இணைக்கப்பட்ட காரியம் கண்டிப்பாக இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு முன்பு செஞ்சோமோ அந்த காரியங்கள் உள்ள இருந்துனே இருக்கும், மாறாது. அப்போ என்னைக்கு அதை நினைவு கூறுது? ஆண்டவரே இப்படியா இருக்குது, உடைங்க, அதை என்கிட்ட எடுங்க. ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோன்னு சொன்னால் அது கண்டிப்பாக உடைக்கணும். அது இதோட தலைமுறைக்கு வரக்கூடாது. அப்போ வரக்கூடாது தான் நம்ம ஜெபம் இயேசு விட்டு அதிகமாக ஜெபத்தில் நிறைய காரியம் சொல்லணும். கர்த்தர் சொல்லணும். நம்ம நிறைய காரியம் வேறு சொல்லுவோம், பூமிக்கு தேவையானது சொல்லுவோம். ஆனால் இப்படிப்பட்ட காரியம் செய்ய கடைசி வரைக்கும் கொண்டுன்னு போவோம். பேதுரு உள்ளத்தை பாருங்கள், பரிசுத்த ஆவி பெற்று அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நிறைய காரியம் செய்கிறார். ஆனால் அவருக்குள்ள அது ஆத்மாவில் நியாயப்பிரமாணத்தை நிர்ணயிக்கப்பட்டிருந்தார். கடைசி மட்டும் அவர் என்ன செஞ்சார்? அவர் மனசு மாறல. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவி வந்த பொழுதுக்கு அவர் என்ன செய்கிறார்? அதுக்கு பிறகு என்ன செய்கிறார் சொல்கிறார் பாருங்கள். 10வது அதிகாரத்தில் 19வது 20வது வசனம் படிச்சிங்களா? கீழே படிங்க சார். 28 29. அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்குவரப்புமா இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்றாரு. அதுக்கு முன்னே இவர் தான் அறிஞ்சிருந்தார். புறஜாதியார்கிட்ட போகிறதும் வருதும் இவருக்கு பிடிக்காது. ஏன்னா பிரமாணம் அப்படி சொல்லுது, யூதருங்க போகக்கூடாதுன்னு. அப்போ அவர் சொல்றாரு, நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அப்படி இருந்தோம் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். பார்த்தீங்களா? தேவனே காண்பிச்சாராம். ஏன்னா அப்போ ஒரு எப்படி இருந்துச்சு? எந்த மனுஷன் புறஜாதி தீட்டு உள்ளவன், அப்போ தேவன் எனக்கு அந்த காண்பிச்சார, அது சொல்லாதபடி தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்பொழுதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றார். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்தில் நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தரப்பட்டது. பார்த்தீங்களா? புறஜாதியாராக இருந்தாலும் அவருக்கு பதில் உடனே வந்துச்சு. காரணம், ஜெபம் கேட்கப்பட்டது, கர்த்தருக்கு பயந்து நடந்தார், தான தர்மம் செஞ்சார், பிரமாணத்தில் எழுதிக்கிற காரியம் செஞ்சபடினால் அவருக்கு பதில் வந்தது. அதனால் அந்த பதிலுக்கு பாருங்கள், இவர் புறஜாதியார், இவருக்கு கர்த்தர் வெளிப்பட்டு ஒரு தேவதூதர் அனுப்பி பதில் கொடுத்தார். ஆவியை பெற்ற பேதுருக்கு தெரியல பாருங்கள் அந்த காரியம். பரிசுத்த ஆவியோ நினைப்பூட்டுறாரு.
இல்லை போய் இறங்கி போ, நான் தான் அனுப்பினேன் அவங்கள. புரியுதுங்களா? ஆமாம், ஆவி பெற்றிருப்போம், அபிஷேகம் இருக்கும். ஆனால் நம்ம தேவனுடைய காரியம் இல்லாதபடி நம்ம மாம்சத்தில் சிந்தனை கொண்டு இருந்தால் மாம்ச காரியம் தான் அதிகமாக வெளிப்படும். ஆமாம், மாம்ச காரியம். பரிசுத்த ஆவி இருப்பார், ஆனால் பரிசுத்த ஆவி இடம் கொடுக்க முடியாமல், பரிசுத்த ஆவி செயல்பட முடியாமல் செய்யும்போது நம்ம மாம்சத்தில் அநேக காரியம் செஞ்சிருவோம். பேதுரு அநேக காரியம் செஞ்சார், தேவனுடைய வழியை தேவனுடைய ஒழித்து செஞ்சார். ஆனால் ஆவியானவர் சொல்லும்போது தான் மனம் திரும்புகிறார். எனக்கு ஆண்டவர் காட்டினார், உண்மை தான், நான் புறஜாதியை தள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து கொரோனா வீட்டில் சொல்கிறார். அப்படின்னா தெரியுது, அதுலேருந்து என்ன செய்யுது? பரிசுத்த ஆவியானவர் ஒரு விஷயம் இறங்கிட்டாருன்னு நம்மக்கிட்ட வந்துட்டாருன்னா எல்லாமே செய்ய மாட்டார். அவருடைய சித்தத்தின்படி என்னென்னலாம் செய்யணுமோ அதான் செய்வார். முதலாவது அவர் செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம செய்யறதுக்கு நம்ம மாம்சத்தில் இடம் கொடுக்காதபடி ஆவியாக நடத்தப்படுவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அப்போ ஆவியான நமக்குள்ளே வந்தார்னா அவர் விருப்பம் என்னவோ அதை தான் செய்வார். ஒரு ட்ரிப் ஆவியான மட்டும் நம்ம எல்லாமே செய்ய முடியாது, எல்லாமே செய்யவும் கூடாது, செய்ய வராது. கரெக்டாக தேவனோட ஆவியானவர் வரும்போது எந்த இடத்துல செயல்படுத்துகிறோம் அந்த இடத்துல செயல்படுத்துவார். இல்லையா? பிலிப்புக்கு எல்லா இடத்துலையும் வந்தார், அங்கங்கே போய் செஞ்சார். வேதம் சொல்லுது, பிலிப்பு அங்கே அந்த காந்தக மந்திரிகிட்ட போய் சுவிசேஷம் அறிவை ஞானஸ்தானம் கொடுத்த உடனே ஆவியானவரை எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னு இல்லை, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாருங்குது. அதே ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவி மேலே இறங்கினா இருக்குது. பாருங்க, இவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். ஞானஸ்தானம் எடுத்த உடனே எடுத்துக்கொள்ளப்பட்டா இருக்குது. பிலிப்பியும் அவன் கூட அந்த கந்தகம் வந்து அவர் கூட இருந்தார், பிலிப் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானம் பெற்ற உடனே பரிசுத்த ஆவியில் இறங்கினார். அப்போ யாரோட செயல் இது? யாரோட செயல்? தேவ செயல், பரிசுத்த ஆவியில் தான். இதில் மனுஷன் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? கொடுக்க வேண்டிய காரியம் என்னவோ கர்த்தருக்கு பயந்து கொரோனா போல நம்ம செய்ய வேண்டியது தேவ வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கும்போது மீதியானதை கரெக்டாக செய்வார். ஆமென். ஆமாம், ஆவியான நமக்குள்ளே இருக்கிறாரு, எல்லாம் செய்வோம் முடியாது. ஆவியான இருக்கிறாரு, ஆவியான என்ன செய்ய விரும்புகிறாரு, நம்ம கொண்டு என்ன நம்ம கொடுத்தா செய்வார், நம்ம கொடுக்கலன்னா செய்ய மாட்டார். அல்லேலூயா. சரி, ஜெபம் பண்ணுவோமா? எந்திச்சு